இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் பிரசவத்தின் போது உயிரிழந்த சிந்துஜா வழக்கில் 3 பேருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தினால் நேற்று இந்த அதிரடி உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரசவத்தின் போது மருத்துவ கவனஈனம் காரணமாக மரியராஜ் சிந்துஜா என்ற இளம் குடும்ப பொன் கடந்த வருடம் ஜூலை மாதம் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்குடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இதற்கு அடிப்படை காரணம் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதற்கு பின்னணியாக இருந்திருக்கின்றார். இதை பற்றி நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம். மரியராஜ் சிந்துஜா மன்னார் என்று சொன்னால் இவர்களை அரிதில் மறந்துவிட மாட்டார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சாவகச்சேரி மருத்துவமனையில் எம்எஸ்ஸாக பதவியேற்று மருத்துவமனையிலே காணப்பட்ட சில குறைபாடுகள், ஊழல்கள் மற்றும் மோசடிகள் சம்பந்தமாக நேரலைகளில், அதாவது ஃபேஸ்புக் நேரலையில் அங்குள்ள பல குறைபாடுகளை அவ்வப்போது வெளியிட்டு கொண்டு வந்திருந்தார். இதன் பின்னணியில் மக்கள் விழிப்படைந்தார்கள். மக்கள் விழிப்படைந்து மாபெரும் போராட்டமாக மாறியது. மருத்துவமனையில் தவறிழைத்தவர்களுக்கு எதிராக மாபெரும் போராட்டமாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நியாயவாதியாகவும் நீதிமானாகவும் நேர்மையானவராகவும் சித்தரிக்கப்பட்டு அந்த காலப்பகுதியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அலை மிக மோசமாக அர்ச்சுனா ராமநாதனுடைய அலை அடித்தது. அந்த அலையில் மக்கள் அதாவது இதுவரை காலமும் மருத்துவமனைகளில் காணப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் துணிந்து கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இவருடைய கருத்துக்களால் கவரப்பட்ட மக்கள் அர்ச்சுனா ராமநாதனுக்காக குரல் கொடுத்தார்கள். பல்வேறு சமூக ஊடகங்களில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசு பொருளாக மாறியிருக்கின்றார். இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை அந்த மருத்துவமனையினுடைய உண்மைகளை வெளியிட்டதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய சதி நடைபெற்றது. இந்த சதியின் மிகப்பெரிய தலைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் இந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை மருத்துவமனையிலிருந்து போலீசாரின் உதவியுடன் வெளியேற்ற முற்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதற்கெதிராக மக்கள் மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது. மக்கள் அலையாக மருத்துவமனையை சுற்றி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். போலீசாரால் போராட்டத்தை அடக்க முடியாத நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று கருதி மருத்துவமனையிலிருந்து வெளியேறி பிரதனியாவில் உள்ள மருத்துவமனைக்கு தன்னுடைய கடமைக்காக சென்றிருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் தான் மன்னாரில் இன்னொரு சம்பவம் இடம்பெற்றது. அதாவது மருத்துவர்களுடைய கவனஈனத்தால் மரியராஜ் சிந்துஜா என்ற பொன் அதிக இரத்தப்போக்கு பிரசவத்தின் பின்னரான அதிக இரத்தப்போக்கின் காரணமாக இறந்திருக்கின்றார். எனவே இந்த பேசு பொருள் மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த காலப்பகுதியில் பேசப்பட்டது. இதன் காரணமாக மரியராஜ் என்ற அந்த சிந்துஜாவின், அதாவது பட்டதாரியான சிந்துஜாவின் கணவர் மரியராஜ் அந்த சிந்துஜாவின் இறப்பை தாங்க முடியாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களிடம் நீதியை கோரி தொலைபேசியில் உரையாடலை மேற்கொண்டார். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கான நீதியை கோருவதற்காகவும் அந்த தகவல்களை அறிவதற்காகவும் பிரதனியாவில் இருந்து அன்று இரவோடு இரவாக தன்னுடைய காரில் பயணம் செய்திருந்தார். இவ்வாறு பயணம் செய்கின்ற போது அவர் தன்னுடைய நேரலைகளில் இவற்றை வெளியிட்டார். இதன் காரணமாக வெளிப்படைந்த மக்கள் மருத்துவமனையில் ஒன்று கூடினர். மருத்துவமனைக்கு வந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மருத்துவமனையினுள் அத்துமீறி நுழைந்தார் என்று சொல்லியும் மருத்துவமனையினுடைய அதிகாரிகளுடன் தவறாக நடந்தார் என்று சொல்லியும் அந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக பல முறைப்பாடுகள் வழக்குகள் மன்னார் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. இதன் காரணமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கைது செய்யப்பட்டு
பல நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்காக கொண்டு வந்த போது மன்னாரில் என்றும் இல்லாதவாறு மக்கள் அலை அலையாக ஒன்று கூடி அர்ச்சுனாக்கான ஆதரவை தெரிவித்தார்கள். இந்த ஆதரவு மிகப்பெரிய போராட்டமாக மாறி அர்ச்சுனாவுடைய அந்த செயற்பாடுகள் நியாயமானவை, நீதியானவை, சரியான தவறை தட்டி கேட்கின்ற மனிதராக இன்றைய ஒரு மிகப்பெரிய முக்கிய ராஜதந்திரியாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வருவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. இதைவிட அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த முனைப்பு, அதாவது இந்த செயற்பாடுகள் அங்குள்ள மக்களை விழிப்படைந்து சில நாட்களுக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி மருத்துவத்துறையின் மிகப்பெரிய அதிகாரிகள் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உட்பட தவறு செய்த மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக கூறி அந்த போராட்டத்தை நிறுத்துமாறு கூறி வாக்குறுதிகள் அளித்தனர். அதன் பின்னர் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதன் பின்னணியில் மரியராஜ் என்பவர் சில நாட்களின் பின்னர் தன்னுடைய மனைவியினுடைய இறப்பை தாங்க முடியாது அவரும் தற்கொலை செய்து கொண்டார். இதன் பின்னர் மரியராஜ் சிந்துஜா ஆகியோருக்கு மிஞ்சியது ஒரே ஒரு குழந்தை. அந்த குழந்தை 1 வயது குழந்தை. அந்த குழந்தை தாயின் வளர்ப்பிலேயே தற்பொழுது பராமரிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த முயற்சி, இந்த செயற்பாடு, இந்த துணிகர செயற்பாடு இன்றைக்கு 3 மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவத்துறை சார்ந்தவர்களை கைது செய்து விளக்கமறியலில் வைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. இந்த விளக்கமறியல் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை நீடிக்க உள்ளது. எனவே 3 மருத்துவத்துறை சார்ந்தவர்களையும் மேலும் மருத்துவர் ஒருவர் இன்னும் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவர்களையும் கைது செய்யும்படி அங்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த செயற்பாடு, இந்த துணிகர செயற்பாடு உண்மையில் மிகப்பெரிய வெற்றியை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தன. இதுவரை காலமும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களை பற்றி எவரும் வாய் துறக்க முடியாது, எவரும் கருத்து கூற முடியாது. அவர்கள் கருத்து கூறினால் அவர்கள்தான் குற்றவாளிகள் ஆக்கப்படுவார்கள். அர்ச்சுனா உண்மையில் துணிந்து கூறி பல சிறைகள் சென்றிருக்கின்றார்கள், பல நாள் நித்திரைகள் இழந்திருக்கின்றார், பல நாள் உண்மையிலே மிக கஷ்டப்பட்டு எமது மக்களுக்காக ஒரு ராஜதந்திரியாக இன்று வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அர்ச்சுனா ராமநாதனுடைய கடந்த கால உழைப்பு, அந்த உழைப்புக்கு இன்று கிடைத்த வெற்றி. பிரசவத்தின் போது உயிரிழந்த சிந்துஜாவின் வழக்கில் 3 பேருக்கு மறியல். நீதிமன்றம் நேற்று அதிரடி உத்தரவு. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரசவத்தின் போது கவன ஈனம் காரணமாக மரியராஜ் சிந்துஜா என்ற இளங்குடும்ப பெண் கடந்த ஜூலை மாதம் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்குடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ கவன ஈனத்தால் ஏற்பட்ட அதீத குருதி பெருக்கு காரணமாகவே இறப்பு சம்பவித்ததாக உடற்கூற்று பரிசோதனையின் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கடமையில் இருந்த மருத்துவர், 2 தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் 2 குடும்பநல உத்தியோகத்தர்கள் என 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் தாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் 2 குடும்பநல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து சந்தேக நபர்கள் எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். மேலும் மருத்துவர் ஒருவரும் தாதிய உத்தியோகத்தர் ஒருவருக்கும் கைது செய்யுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது.